வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுறேன். இது எஸ்எஸ் ஹெல்த் கேர் சேனல். 830,000 வாசகர்கள் மேல போயிட்டு இருக்க நம்ம சேனல்ல பலவிதமான விஷயங்களை நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். இந்த வாரம் நான் பேச போற ஒரு முக்கியமான விஷயம், குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய தாய்ப்பாலை நம்ம மாற்றி அமைக்க முடியுமா அல்லது அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான விடைகளை அறிவியல் பூர்வமா தான் நம்ம அலசி ஆராயணும். ஸோ அதனால இதற்கு 2 பகுதிகள் இருக்கு. ஸோ முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பார்ட்ல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். ஸோ தாய்ப்பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால், பவுடர் பால் அண்ட் பசும்பால் 3 விதமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தாய்ப்பால் இருக்கக்கூடிய சில உன்னதமான கேரக்டர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மில்கி வே கேலக்சி மாதிரி எல்லையற்ற ஒரு பெரிய விஷயம், ஒரு உன்னதமான ஒரு படைப்புன்னு சொல்லலாம். இந்த கேலக்சியை பொறுத்த வரைக்கும் தாய்ப்பால் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாரமும் புது புது விஷயங்கள் தாய்ப்பாலை பத்தி கத்துக்கிட்டு இருக்கோன்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ உலகத்திலேயே தாய்ப்பாலுக்கு நிகரான பவுடர் பால் எதுவும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பசும்பால் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கிளியரா, அதாவது 1 வயசு கீழே கொடுக்கக்கூடாதுன்றதுல நம்ம சேனல் நான் தொடங்கின 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தெளிவா ரொம்ப அழகா அதே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஃபார்முலா மில்க் எல்லாமே பாத்தீங்கன்னா கவுஸ் மில்க்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றத மறக்காதீங்க. ஸோ தாய்ப்பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் அடிப்படையில எல்லா தாய்களுக்கும் ஒரே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லாக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எனர்ஜி சோர்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் காம்பனன்ட். 2வது காம்பனன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேட்னு சொல்லக்கூடிய கொழுப்பு. 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா HMO அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க டாபிக் போடுறோம், ஹியூமன் மில்க் ஆலிகோசாக்கரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஹியூமன் மில்க் ஆலிகோசாக்கரைடு ஆக்சுவலா உங்க உடம்புக்கு எதுவும் எனர்ஜி கொடுக்காது, அதே மாதிரி இதுல சத்தும் எதுவும் கிடையாது. ஆனா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 200 விதமான HMOs நம்மளுடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல முக்கியமா 5 விதமான ஹியூமன் ஆலிகோசாக்கரைட்ஸ் குழந்தையோட அலர்ஜி குறைகிறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடுறதுக்கும், மூல வளர்ச்சிக்கும், உடல் அமைப்புக்கும், அறிவாளி ஆகிறதுக்கும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ இந்த லாக்டோஸை பத்தி முதல்ல பேசிடுவோம். லாக்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஏன் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என்னன்னா, நம்ம அம்மாக்கள் அதிகமா பசும்பால் குடிச்சாங்கன்னா குழந்தைக்கு பால் அதிகமா சுரக்கும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு வதந்தியோ மித்தோ நிலவுது. ஏன் இதை நான் முக்கியமா நீங்க சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய குழந்தைங்க ஆரம்ப காலத்துல 4 வாரத்துல 6 வாரத்துல என்கிட்ட செக்கப் வர சமயத்துல குழந்தைக்கு வயிறு உபசமா அடிக்கடி வயிறு வலி குழந்தை அழுவுது சார், காலை தூக்கி தூக்கி அழுகுறாங்க சார், நிறைய கேஸ் பாஸ் பண்றாங்க சார் கூட்டிட்டு வராங்க. இந்த லாக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்ப்பால் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான சர்க்கரையை நீங்க, அதாவது அம்மா அதிகமா பால் குடிக்கிறதுனால லெவலை ஏற்றி விடலாம். இந்த மாதிரி லெவல் ஏறுறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு பேசிக்கா முக்கியமான விஷயம், லாக்டோஸ் கூடுறதுனால அவங்களால அந்த பாலை செரிக்க முடியறது கிடையாது. ஸோ செரிக்க முடியாத பாலை குடிச்ச குழந்தை, லாக்டோஸ் கூட இருந்த பாலை குடிச்ச குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க, வயிறு உப்புசம் நிறைய இருக்கும், நிறைய கேஸ் பாஸ் பண்ணுவாங்க. இது இங்க மட்டும் கிடையாது, வட இந்தியாவும் சரி, தென்னிந்தியாவும் சரி, உலகம் பூரா எல்லா இடத்துலையுமே பால் ஒரு தாய்க்கு மேக்சிமம் 300 to 400 ml போதும். பால் சுரக்கக்கூடிய பல விஷயங்கள்ல பசும்பால் ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. ஸோ அந்த அளவை மட்டும் தயவுசெய்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பால்ல இருக்க லாக்டோஸ் அளவு கூடாது, அதனால குழந்தைக்கு வயிறு வலி வராது. ஸோ இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய்ப்பாலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா உங்களுடைய விரல்ல இருக்க கைரேகை மாதிரி உலகம் பூரா இருக்க ஒவ்வொரு தாய்மாருக்கும் அவங்களுடைய தாய்ப்பாலோட என்னென்ன காம்போனன்ட்னு சொல்லக்கூடிய பல விதமான பகுதிகளை ஏற்கனவே உடம்பு நிர்ணயம் பண்ணிடுது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மோக் பண்ணக்கூடிய ஒரு அம்மா, அல்லது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய வெஜிடேரியன் அம்மா, அப்படி இல்லைன்னா சைனால இருக்கக்கூடிய நான் வெஜிடேரியன் அம்மா, பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய சீ ஃபுட் சாப்பிட்ற அம்மா, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நம்மளுடைய தாய்ப்பாலோட அளவும் தன்மையும் பாகுபடுது. ஸோ உங்களுக்கு வயசு கூட இருந்தாலோ வயசு கம்மியா இருந்தாலோ, முதல் குழந்தையாலோ 2வது குழந்தையா இருந்தாலோ, உங்களுக்கு உடல்நல குறைபாடு ஏதாவது இருந்துச்சுனாலோ, மருந்து நீங்க ஏதாவது சாப்பிட்டு இருந்தீங்கனாலோ, சத்து இல்லாத உணவு உட்கொண்டீங்கனாலோ உங்களோட குழந்தையோட தாய்ப்பாலோட அளவு கண்டிப்பா மாறும். ஸோ அதை தயவுசெய்து ஞாபகம் வச்சுங்க. இந்த தாய்ப்பாலோட அளவுன்னு நீங்க சொல்றதை விட அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்
அதோட அளவும் சரி, கண்டிப்பா அதில் இருக்கக்கூடிய தன்மையும் சரி நிச்சயமா மாறுபடும். ஸோ இந்த மாறுபடாத விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தாய்ப்பால்ல எதுவுமே கிடையாது, எல்லாமே மாறுபடும். ஸோ அதில் இருக்கக்கூடிய கால்சியம், அயன் மற்றும் நான் சொன்ன ஹெச்எம்ஓஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் மில்க் ஆலிகோசாக்கரைடு இதுல ஒரு முக்கியமான பங்கு. ஸோ இந்த ஹெச்எம்ஓஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 விதமான ஹெச்எம்ஓஸ் இருக்கு. இதுல 2FL அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஹெச்எம்ஓ குழந்தைங்களோட எதிர்ப்பு சக்தி மற்றும் குழந்தையோட வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, உடல் அமைப்பு மற்றும் ஐக்யூ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ இந்த 2FL இருக்கக்கூடிய இந்த தாய்ப்பால் நம்மளுடைய இந்திய குழந்தைங்கள்ல இந்திய தாய்மார்களுக்கு அதிகமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா 2FL வந்து மேற்கத்திய நாடுகள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கூட இருக்குது. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து அறிவியல் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா 2FL மட்டும் இல்லைங்க, 3FL அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சம விகிதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹியூமன் ஆலிகோசாக்கரைட்ஸ் 2FL அண்ட் 3FL ரெண்டுமே குழந்தையோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான விஷயம். ஸோ அதனால உங்க குழந்தைக்கு நல்ல விதமான தாய்ப்பால் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள் அடிப்படையா நீங்க செய்யணும். அந்த அடிப்படையான விஷயங்கள்ல முதல் விஷயம், அதிகமா பால் குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அயன் ஒரு கால்சியம் டேப்லெட் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ காலையில ஒன்ஸ் அயன், ஈவினிங் கால்சியம் அல்லது அயன் கால்சியம் ரெண்டுமே 1 மணி நேரம் கேப்ல எடுத்தீங்கன்னா கால்சியம் அயனும் உங்களுக்கு உடம்புல வந்து அழகா சேர்ந்துடும். 2வது விஷயம். 3வது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து தாயோட வயசு ஒரு முக்கியமான விஷயம். இள வயது தாயா இருந்தாங்கன்னா அவங்க தாய்ப்பால்ல சத்துக்கள் அதிகமா இருக்கும். வயதான தாயா இருந்தாங்கன்னா சத்துக்கள் குறையறதுக்கு சான்சஸ் உண்டு. 3வது விஷயம், நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உணவுகள்ல வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன்றப்போ தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு தயவு செய்து பத்திய உணவுன்னு ஒண்ணு கிடையாது. உடல்நல சேர்க்கையில வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு டாக்டர் வேண்டான்னு சொன்னாங்களுடைய வீட்டுல இருக்க பெரியவங்க இதை பண்ணவே பண்ணாதீங்க. நான் சொல்லிட்டு இருக்க எல்லா உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அம்மாக்களுக்கு மெயினா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அம்மாக்கள் நல்லா சாப்பிட்டாங்கன்னா குழந்தையோட தாய்ப்பால் இருக்கக்கூடிய அளவுகள் கண்டிப்பா மாற செய்யும். இது மட்டும் இல்லாம நீங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து ப்ராசஸ் ஃபுட்டா, நேச்சுரல் ஃபுட்டான்றது பொறுத்து உங்க தாய்ப்பாலோட சத்து தன்மை மாறலாம். ஸோ தாய்ப்பாலோட சத்து தன்மையை மாற்றக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கு. ஆனா அது எப்படி மாத்தலாம் அப்படின்றத நீங்க உணவு பழக்கங்கள் மூலமா தான் எடுத்துட்டு வரணும். இதுல முக்கியமா நீங்க எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தவிர்க்கக்கூடிய உணவுகள் எதுவும் கிடையாது. அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சுன்ற மாதிரி பாலோட அளவும் கூட ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வரலாம். இதை எப்படி தவிர்க்கலாம், இந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு என்ன, எந்த விதமான உணவுகளை குழந்தைங்க பால் புகட்டக்கூடிய தாய்மார்கள் சாப்பிடலான்றத 2வது எபிசோட்ல பார்ப்போம். தொடர்ந்து கமெண்ட்ஸ் எழுதுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஐ வில் see you again. நன்றி, வணக்கம். Thank you.